கோடியாய் கொட்டும் நேரம் 2025 இல் குருவின் அருளால் தப்பிக்கும் 7 ராசிக்காரர்கள் யார் யார் தெரியுமா? 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் 3 முறை ராசி மாற்றம் செய்வார். இந்த பெயர்ச்சி 7 ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகம் போன்ற சிறப்பான பலன்களை அளிக்கும். அந்த ராசிக்காரர்கள் யார், எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். ஜோதிடத்தில் ஞானம், புத்திசாலித்தனம், தர்மம், நீதி, செல்வம் மற்றும் செழிப்புக்கு காரணமாக இருப்பவர் குரு பகவான். அவரது ராசி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் பரந்த மற்றும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குரு பகவான் தற்போது வக்ரகதியில் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். மே 1, 2024 முதல் இந்த ராசியில் இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் இந்த ராசியிலேயே இருப்பார். 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை தேவகுரு குரு பகவான் மொத்தம் 3 முறை ராசி மாற்றம் செய்வார். குரு பெயர்ச்சி 2025. முதல் ராசி மாற்றம் புதன்கிழமை மே 14, 2025 அன்று பிற்பகல் 11:20 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள் நுழைவார். குரு தற்போது வக்ரமாக ரிஷப ராசியில் உள்ளார். 2வது ராசி மாற்றம் அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை அன்று தேவகுரு இரவு 21:39 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் நுழைவார். 3வது ராசி மாற்றம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் 5, 2025 அன்று பிற்பகல் 3:38 மணிக்கு மீண்டும் மிதுன ராசிக்குள் நுழைவார். இந்த ராசி மாற்றங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது என்று பார்க்கலாம். குரு பகவானின் இந்த ராசி மாற்றம் 7 ராசிகளுக்கு சிறப்பு பலன் என்று சொல்லப்படும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கப் போகிறார். ஷம் ராசிக்கு குரு பெயர்ச்சி 2025 பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சுபமாக இருக்கும். குருவின் அருளால் அவர்களின் நிதிநிலை வலுவாக இருக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள். பதவி உயர்வு, வியாபாரத்தில் லாபம் அல்லது கூடுதல் வருமான ஆதாரங்கள் திறக்கப்படலாம். மத விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவும். மிதுனம் ராசிக்கு குரு பெயர்ச்சி 2025 பலன். இந்த நேரம் மிதுன ராசிக்காரர்களுக்கும் சாதகமாக இருக்கும். குருவின் அருளால் அவர்களின் தொடர்பு திறன் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சமூக அந்தஸ்து உயரும். காதல் உறவுகள் வலுவாக இருக்கும் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி 2025 பலன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் நல்லது. குருவின் அருளால் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தலைமைத்துவ திறன் அதிகரிக்கும் மற்றும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சமூக வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருப்பதன் மூலம் மரியாதை கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். பெற்றோரின் ஆசி கிடைக்கும் மற்றும் உடன்பிறப்புகளுடனா உறவுகள் வலுவாக இருக்கும். துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி 2025 பலன். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். குருவின் அருளால் அவர்களின் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவும், குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும் மற்றும் சமூக வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். காதல் உறவுகள் வலுவாக இருக்கும் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடனான புரிதல் அதிகரிக்கும். தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி 2025 பலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சுபமாக இருக்கும். குருவின் அருளால் அவர்களின் கல்வியில் முன்னேற்றம், மத விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மற்றும் ஆன்மீக ஞானம் அதிகரிக்கும். பயணங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடனான உறவு இனிமையாக இருக்கும். குடும்பத்தினருடனா உறவு நல்லிணக்கமாக இருக்கும். கும்ப ராசிக்கு குரு பெயர்ச்சி 2025 பலன். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். குருவின் அருளால்
நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான அவர்களின் உறவுகள் வலுவாக இருக்கும், அவர்கள் சமூக வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் மற்றும் மரியாதை பெறுவார்கள். குடும்பத்தினருடனா உறவு நல்லிணக்கமாக இருக்கும். பெற்றோரின் ஆசி கிடைக்கும். காதல் உறவுகள் வலுவாக இருக்கும். திருமண யோகம் உண்டாகும். மீன ராசிக்கு குரு பெயர்ச்சி 2025 பலன். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் நல்லது. குருவின் அருளால் அவர்களின் கலைத் திறமை மேம்படும், ஆன்மீக ஞானம் அதிகரிக்கும் மற்றும் மன அமைதி கிடைக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடனான உறவு இனிமையாக இருக்கும். உடல்நிலை நன்றாக இருக்கும். மன அமைதி கிடைக்கும்.